எப்ப என் புருஷனை டைவர்ஸ் பண்ணிடவா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சாவா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது கேட்குறேன். எனக்கு கல்யாணம்லாம் ஆகி ஒரே ஒரு புருஷன். எனக்கு ஒரே ஒரு புருஷன். ஆனால் என் பொண்டாட்டிக்கு 4 அப்பாட்டினே. ஒரே ஒரு புருஷனா? ஆமாம். எங்கள் வீட்டுக்கு நான் ஒத்த பொம்பளை பிள்ளை தெரியுமா? நீங்க மட்டும்தானா? ஆமாம், நான் மட்டும்தான். வேற யாருமே இல்லையா? அது என்னன்னு தெரியல, என்னையோட அப்படி நிப்பாட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னை அப்படியே பார்த்து வளர்த்தாங்க தெரியுமா? போயிட்டாரா வெளிநாடு? அப்படிலாம் இல்லைண்ணே. சரி, ஒத்த பிள்ளை தானே, அதை பார்த்து பார்க்காம வளர்க்கணும்னு சொல்லிட்டு போதும்ட்டு விட்டாங்க. ஒத்த பிள்ளையே போதும் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் என்னை எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? அப்படியே தாங்க நான் கொத்தமல்லிக்கார அப்படியாட்டும் என்னை தாங்குறாங்க தெரியுமா எங்கள் வீட்டில். அப்பா தாங்கினாங்க, இப்போ தாங்க முடியுமா? உன்னைய ஏன் தூக்க முடியுமா? தூக்குறது இப்போ விஷயம் இல்லைண்ணே. ஒரு எப்படி சொல்ற, பார்த்து வளர்த்தாங்க தெரியுமா எங்கள் வீட்டிலனே. அப்படியே நடந்தா கூட என்னை கை மேலே தான் நடக்க வைப்பாங்க தெரியுமா? ஆமா, எங்கள் வீட்டில் அப்படியே நான் செல்லாம வந்தது. நடந்த கையில இங்க இப்போ நடந்தோம்னா எனக்கு கையை நச்சு விட்டுருவோம் நீனு. இப்போ சொல்ல வேணாம். அப்போதே அப்படியெல்லாம் இருந்துட்டு இப்போ நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? என்ன அப்படின்னு உங்களுக்கு கஷ்டம்? அண்ணே, நான் எதாச்சும் நான் குறைச்சலா இருக்கேனா? இல்ல. நான் எதில் குறைச்சலா இருக்கேன்? எல்லாத்துலயும் என்ன? ஏய், எதுலயும் இல்லம்மா. இந்த ஆளோட பேச்சு சரியில்லை. என் கண்ணுல, என் மூக்குல இல்ல, என் வாயில இல்ல, வேற எதுலாச்சும் நான் குறைச்சலா இருக்கேனா? இப்படி ஒரு புள்ளையே விட்டு அவனுக்கு மனசே எப்படித்தான் வருதுன்னே தெரியலண்ணே. 4-5 நாள் ஆச்சு என் புருஷன் வீட்டு பக்கத்தே வந்து. என்ன அப்படின்னா வேலை பார்க்குறாப்லையா? ஊர் உலகத்துலலாம் என்ன தெரியுமா சொல்றாங்க? என் மாமியாரை நான் தான் கொண்டுட்டேன்னு சொல்லி பேசி இருக்காங்க. ஐயா, அவங்க சொல்றவங்களே நீ ஏம்மா சொல்ற? அப்ப அத இல்ல, எல்லாருமே அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க ஊர்ல. கொண்டியா? நான் கொல்லல அப்படின்னு பேசி இருக்காங்க. நான் ஒண்ணும் பண்ணல. என் மாமியாருக்கு மீன் குழம்பு தான் வச்சு கொடுத்தேனா. வச்சு கொடுத்ததுல என் மாமியார் செத்து போச்சு. மீன் குழம்பு திண்டா எப்படில சாவாங்க? அது ஒரு முள்ளு மாட்டி கூட செத்துருக்கலாம்ல. அது வச்சு கொடுத்ததுல என் மாமியார் செத்து போச்சு. அதுலேருந்து என் புருஷன் வீட்டு பக்கத்தே ஆளை காணோன்னு. அம்மா இறந்த சோகத்துல கிட்ட அலைவாப்புல. இல்ல, அவருக்கு ஒரு பையன் வந்துருச்சு போல. எங்கடா எங்க அம்மாவுக்கு வச்ச மாதிரி மீன் குழம்புல வச்ச மாதிரி எனக்கு எங்கிட்ட வச்சிருவான்னு சொல்லிட்டு அவருக்கு பையன் வந்துருச்சு போல. அதெல்லாம் ஒரு பாசத்துல தானே செஞ்சு கொடுத்தது. கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு. வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட இல்லை. நானும் போகாத கோவிலில் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். சிவபாக்கியம். அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலத்திலே
அஞ்செழுத்தில் ஓரெழுத்தை இணைந்துதுக்க வெள்ளீரேன் அஞ்சல் அஞ்சல் அண்டநாதன் அம்பலத்தில் ஆடுமே என்று என் தந்தை சிவபெருமானை வணங்கிட்ட போதிலும் இசை மாமுனிவர் நாரத மகிழ்ச்சி கூறியபடியே வேட விருப்பத்திலே வந்திருந்தாலும் எந்த பணிகளும் செவ்வன சிறக்க தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. அப்படிப்பட்ட தாயும் தந்தையும் வணங்கி குருவை வணங்கி இறைவனை வழிபட்டால் அந்த இறைவனின் அருளையும் பெற முடியும் என்றாலும் கூட இவ்விடத்தின் அழகை பார்க்கின்ற பொழுது பார்ப்பவர் வியக்கும் சோலை நடுவில்லை திணைக்கொள்ளை திணைக்கொள்ளையின் மத்தியிலே அழகான இந்த நீரோடை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எண்ணற்ற அழகு பொருந்தி இருந்தாலும் கூட இத்தகைய அழகான இவ்விடத்திலே சோழமலம் நாட்டு மன்னனாகப்பட்டவன் தன்னுடைய நஞ்சை கிளணிகளின் நாயகனை கண்டு நஞ்சை கிளணிகளின் நாயகனே நீ வாழ்க நகலவிடும் காவேரி காவலனே நீ வாழ்க தஞ்சமிட வருவார்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருகுடைய தலைவனே நீ வாழ்க வெஞ்சமதில் வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோ விதியின் பெரிய கோவில் தந்தை வீர ராஜராச சோழனே நீ வாழ்க தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே தாரணியில் தமிழ் போல் இளைஞர் வாழ்கவே தாரணியில் தமிழ் போன்ற நிலையில் வாழ்கவே தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே மூன்று நிலங்களுக்கும் முடிசூடி நான் முவனும் முழுதும் புலி பொறித்த கொடி நாட்டினார் நிலங்களுக்கு முடித்தூடி நாட்டுவனும் உழுதுவர் இலக்குகளுக்கு கொடி நோட்டினார் தோன்றும் இடங்களில் தன் புகழ் நாட்டினார் தோட்டும் இடங்களில் தன் புகழ் நாட்டினார் என்றும் சோழ பரம்பரைக்கு வழிகாட்டினார் சோழ பரம்பரைக்கு வழிகாட்டினார் சோழன் வழிகாட்டினார் ஆயர்களில் பலனிலை நாட்டினார் ஆய மலைகளில் நிலைநாட்டினார் தமிழாளும் அறிஞருக்கு சபை கூட்டினார் தமிழ்நாடு சபை கூட்டினார் தூயவர் தமிழ்நாள் துணை கூட்டினார் தூயவர் தமிழ்நாடு சபை கூட்டினார் சோழன் தொட்டதையெல்லாம் பொன்னாட்டினார் தொட்டதையெல்லாம் பொன்னாட்டினார் சோழன் பொன்னாட்டினார் அரும் காக்க வரைச்சாலும் அரங்காட்டு அரசாலை உருவாக்கினார் மரம் காக்க படிச்சாலை உருவாக்கினார் உயர்கல்வி கூடங்கள் உருவாக்கினார் உயர்கல்வி கூடங்கள் உருவாக்கினார் பக்தி பணம் பெற ஆலயம் உருவாக்கினார் சோழன் உருவாக்கினார் தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே தாரணியில் தமிழ் போல நிலைநின்று வாழ்கவே தாரணியில் தமிழ் போல நிலைநின்று வாழ்கவே தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே அற்புதமான இசை என்னும் இன்பம் விளக்கம் கைதட்டிய அன்பு பெரியோர்களுக்கு நன்றி. என்றாலும் இவ்விடத்தின் அலைகளை பார்க்கின்ற பொழுது அற்புதமான வனம் அழகான இந்த குறிஞ்சி நிலம் இந்த குறிஞ்சி நிலத்திலே வனத்திலே அழகான
அற்புதமாக பூக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மலர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அழகை பார்க்கின்ற பொழுது எண்ணற்ற அழகு, எண்ணற்ற மலர்கள், பச்சை பசேர் என்ற புல்வெளிகள், அடர்ந்தோடும் காற்று, அழகான இந்த மலையின் அருவிலே அழகான நீரோடை. இந்த நீரோடையை பார்க்கின்ற பொழுது எத்தனை அழகு இருந்தாலும் நீல நிறங்கள் ஒன்று சேர்ந்து மண்ணும் இந்த பூமியிலே பார்க்கின்ற பொழுது நீலவண்ணமாக தெரிகின்ற இதன் ஓடையிலே பார்க்கின்ற பொழுது மூங்கில் மலர் காட்டினிலே கேட்ட ஒரு நாதம், முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம். மூங்கில் மலர் காட்டினிலே கேட்ட ஒரு நாதம், முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம். மூங்கில் மலர் காட்டினிலே இவற்றின் அழகிலே ஏதோ ஒரு சத்தம், ஏதோ ஒரு அழகான கானத்தின் குரல். இந்த சத்தம் என்னவாக இருக்கும் என்று சத்தத்தின் ஒளியின் ஓசை கேட்கின்ற பொழுது சத்தம் ஆலோலம் சோ, ஆலோலம் சோ என்ற அழகான இந்த கானம். என்னபடி லவ் சோ, ஆலோலம் சோ, ஆலோலம் சோ என்ற அழகான இந்த கானத்தை கேட்டவுடனே பறவை இனங்கள் கூட மெய்மறந்து சிலையாக நிற்பது எதற்காக? குழல் இனிது, யாழ் இனிது, அமிழ்தும் இனிது, அழகான இன்ப குரல் ஓசை பேசுகின்ற இந்த பெண்மணி குரலும் இனிதாக இருக்கிறது என்றாலும் கூட இப்படிப்பட்ட அழகு படைத்த இன்னபடியின் அழகை பார்க்கின்ற பொழுது 3 தமிழ் படைத்தாலும் மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ, 3 தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ, நீ பூவேந்தர் வழி வந்த மன்னவனோ, நீ பூவேந்தர் வழி வந்த மன்னவனோ, நாட்டு குணம் சேர்ந்ததுவோ பெண்ணிடமோ, நாட்டு குணம் சேர்ந்ததுவோ
இருக்கக்கூடிய அழகு பெண்மையாக பதுமையாக திருகிறாளே என்றாலும் கூட இவள் அழகை வர்ணிப்பதற்கு 1000 நாவுகள் படைத்த ஆதிசேடனாலும் முடியாது. என்றாலும் கூட இவள் அழகை இவ்வாறெல்லாம் வர்ணித்துக் கொண்டே இருந்தாலும் கூட இவளுக்கு வயது என்னவாக இருக்கும்? வயசு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி இங்க பாருங்களேன், வயசு இன்னும் 16 வயது கூட வரல. இப்பதான் 12 முடிஞ்சு 13 வயது. இப்ப 13 வயது நிரம்பக்கூடிய இந்த பெண்ணை பருவமங்கையை பார்க்கின்ற பொழுது எண்ணிரண்டும் 16 என்று அழகை எண்ணிரண்டும் 16 வயது அவள் கண்ணீரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது எண்ணிரண்டும் 16 வயது அவள் கண்ணீரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது எண்ணிரண்டும் 16 வயது. இவ்விடத்தின் அழகிலே பார்க்கின்ற பொழுது புத்தியுள்ள மனிதனாக வாழ வேண்டும். அப்படி புத்தியுள்ள மனிதனாக வாழ வேண்டும் என்றால் மனிதன் எவ்வாறு வாழ்ந்து வர வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய இவ்விடத்தின் அழகிலே புத்தியுள்ள மனிதன் புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. பணம் படைத்த மனிதனிடம் பணம் இருப்பதில்லை, பணம் படைத்த மனிதனிடம்
இந்த மீசை அந்த என்ன இப்பயும் பாவாடையோட வந்திருக்கீங்க பாவாடை பார்த்து உருவுமா. ஏய் எதையா உருவணுன்ற? ஆமா, என்ன எங்க நாட்டு மக்களை திசை திருப்பிட்டு இருக்கீங்க? என்ன திசை திருப்பி வச்சிருக்காங்க? புத்தி உள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. அதுல பிடித்த வரி எனக்கு ஒரு வரி இருக்கு. என்ன வரி? அவன் கனவில் அவள் வருவா, அவளை பார்த்து சிரிப்பார். அவள் கனவில் யாரு வருவா, யாரை பார்த்து அழைப்பார். பாத்தீங்களா? எப்பேற்பட்ட வரி அப்பவே கணிச்சுட்டாங்க பாருங்க ஞானிகள். ஆமா, யார் நீங்க? இங்க பாருங்க, வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன். எதுக்கு இங்க வந்தீங்க? அழகான ஒரு மான் குட்டிய. மழை இருக்கா? இருக்குங்க, இங்க பாருங்களேன். அதுக்குள்ள இருக்கிற மலை பூரா குறைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க மலை பத்திரம். அந்த மலையை யாரும் தொடவே முடியாதுங்க. ஆமா, அப்படியா? தொட நினைச்சாவே போச்சு. ஆமா, இன்னும் பச்சை பிள்ளை எல்கேஜி படிக்கிற பிள்ளை சார் வச்சுதான் குடிப்பாரு. அது என்ன உங்க சேசிக்கு வாட்டிக்கணும்? அப்பதான் நீ தண்ணி கேட்க மாட்டேன். நான் தண்ணி கேட்பேன். ஆமா, இப்ப நான் கேக்குறேன், என்னங்க? வெள்ளிமலையில இருந்து வரேங்கிறீங்களே, அப்பல அதுக்கு தனியா ஒரு பாட்டில் வச்சிருக்கேன். மான் குட்டியை பிடிக்கிறதுக்காக வந்தேன். குட்டிகள் இருக்கேன்னு டீ போட இருக்கு. மான் குட்டி. மான் எங்க? உள்ள. எதுக்குள்ள? இதுக்குள்ள. ஏன் இப்படி போய் சொல்றீங்க? என்னய்யா? நீங்களும் நானும் உட்காந்துதான் ஒன்னா வேஷம் போட்டான். சரி, இதுக்குள்ள மானு வச்சுங்கிறியா? ஐயா இதெல்லாம் மனசாட்சி வேணாமா? ஐயா மான் போடுறது உங்களுக்கு தெரியலையாக்கா? மானே வரலங்கிற. மான் வந்திருக்குன்ற சாட்சி கால் இருக்கு. என்ன? மான் இங்க வரலங்கிறதுக்கு சாட்சி கால் இருக்கு. மான் இங்கதான் இருக்குன்றதுக்கு சாட்சி கால் இருக்கு. எங்க சாட்சி குண்டானால நீங்க கூப்பிடுங்க. நீங்க சாட்சி குண்டால நீங்க கூப்பிடுங்க பாப்போம். அண்ணே, டீ அடிக்கடி நீ தானே கொண்டு வர. மான் உள்ள பாத்தியா? 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 இங்க பாத்தீங்களா? அவர் சொல்லிட்டாரு, பாக்கலன்னு சொல்லிட்டாரு. மான் வரலங்கிறதுக்கு சாட்சி அவர் சொல்லிட்டாரு. அப்படிதானே? இப்ப நான் சொல்றேன், அங்கே வருங்க. மான் குட்டி உள்ள போச்சுல. உள்ள நீங்க நாடகம் பார்க்க கிளம்புங்க. நாடகம் நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போல. அப்ப மான் உள்ள வச்சு நீ சொல்ல சொன்னாங்களா? உள்ள போயிருச்சு, அதனால நீ உள்ள போச்சுங்கிற. எப்படி ரெண்டு ரெண்டா போச்சா, மூணா போச்சா? ஒன்னொன்னா போச்சா? அப்ப முழுசா உடம்பு நமக்கு மூணா ஊத்துனா குப்புன்னு ஏத்திக்கிறா, அதனால ஒன்னொன்னா போயிருக்கா. எப்பா என்னங்க? எங்க மக்கள் எங்கிட்டே திசை திருப்பீங்களா? இங்க வாங்கல. எங்க நாட்டு மக்கள் பொய் சொல்ல மாட்டாங்க. பொய் சொல்ல மாட்டாங்கல்ல? அதுவும் முடி நிறைச்சவங்க பூரா பொய் சொல்ல மாட்டாங்க. பாத்தீங்களா? அப்ப நீங்க நம்புறீங்களா? அதை நம்பல. அவங்க பாவம், உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க சொல்றாங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. பாத்தீங்களா? மாணிக்கு வரல, போயிட்டு வாங்க. மானிங்க தாங்க. வேடுவரே, தேவையில்லாம் ஐயா பொசுக்கு உள்ள போற வேலையில வச்சுக்க கூடாது. நீங்க அடிக்கடி நுழைய வாக்குறீங்க, அடிக்கடி உள்ள நுழைய வாக்குறீங்க. தேவையில்லாம உள்ள நுழைய கூடாது சொல்லிட்டேன். ஏன் உள்ள சொச்சையை முடிச்சு விடுவேன். உள்ள நுழைஞ்சா என்ன பண்ணுவீங்களா? உள்ள நுழையப்படாதுங்க. ஏங்க நுழையப்படாது? அந்நிய ஆடவர்கள் உள்ள நுழையப்படாது. ஏன் நுழையப்படுவதற்கு காரணம் என்ன? காரணம் நிறைய இருக்கு, அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும் அவசியம் கிடையாது. அப்ப நான் உள்ள போனது என்ன பிடிக்க வேணாமா? ஐயா நானே உள்ள போக முடியாம தான் இங்க முன்னால காவலா நிக்கிறேன். முன்னால நிக்கிறீங்களா? ஆண்கள் மட்டும் இங்க வெளியில நின்று காவல் காக்கணும். சரி, அது வந்து எங்க அப்பா சொல்லியிருக்காரு. அவ்வளவு அப்படியா? மானை எங்க பாத்தீங்க? வெள்ளிமலைக்கு இடையில பார்த்தேன். மானை அங்க பாத்தீங்களா? மானை பிடிச்சிருக்க வேண்டியதானே? பிடிக்கலன்னு நானும் வந்து மான்குட்டி உள்ள வந்து உடனே மறுபடியும் உள்ள போக கூடாது. என்னங்க உள்ள போயிருக்கீங்கன்னு சொல்ல வந்தீங்க? மான் வரலன்னு சொல்லிட்டு இருக்கேன். தேவையில்லாம மான் வந்திருக்கு. ஆனா மான் வந்திருக்குன்னு சொன்னா நீங்க மானை எப்படி வேணாலும் பிடிக்கலாம். மானை காமிச்சு மானை பிடிக்கலாம். அம்மா குழி வெட்டி மானை பிடிக்கலாம். என்னப்பா என்ன இல்லையா? என்ன வலை விரிச்சு மானை பிடிக்கலாம். அம்மா பிடிக்கலாம்ல? அப்படி எத்தனையோ வகைகள் உண்டு மானை பிடிக்கிறது. உண்டு. நீங்க குழி வெட்டி மானை பிடிச்சிருக்கலாம்ல? பிடிச்சோம்னா குளிக்கல விழுந்துருமில்ல? ஓ, குளிக்கல விழுந்து என்ன ஆகும்? கால் உடைஞ்சு போக. அப்ப உடையில விடலாமா? சரி, வலை பிடிச்சு மானை பிடிக்கலாம்ல? வலைய பிடிச்சிருந்தா வலைக்குள்ள விழுந்து மாட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சிக்குமோ? சிக்குச்சுன்னா என்ன பண்ணுது? சரி, மான மாதிரி ஒரு சிலைய மாதிரி வடிச்சு அதை காமிச்சு மானை பிடிச்சிருக்கலாம்ல? ஏமாந்து போயிடாதா? ஓ, ஏமாறப்படாது. ஐயா மானையும் பிடிக்கணும். ஆமா, இப்படி எல்லாம் மானை பிடிக்கப்படாதுன்னா அப்புறம் எப்படிதான் மானை பிடிப்பிய? கைபிடியால் கிழிஞ்சு வச்சு கைபிடிக்க. ஐயா மான் வேகம் மன வேகம்னு இருக்காங்க. சரி, மான் போற வேகத்துக்குலாம் உங்களால ஓட முடியுமா? முதல்ல மனம் போற வேகத்துக்கு போக முடியாதா? அது மான் போகுமா? போகும்ல. போகுங்க போகுங்க. என்னங்க? சரி விடுங்க, மானை வாச்சேங்கிறீங்களே. நீங்க தேடி வந்த மான் ஆண் மானா பெண் மானா? பெண்மான். சில பேர் மானை பிடிச்சி அதை அடிச்சு கொன்னு மாமிசத்தை எடுத்துக்குவாங்க. சில பேர் தோலுக்கு ஆசைப்படுவாங்க, தோலை உரிச்சு கொண்டு போய் தவம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தோலை கொண்டு போயிருவாங்க. சில பேர் கொம்பு இருக்கு பாருங்க, ஆமா, வீட்டுல அலங்காரத்துக்கு ஒப்பம் சொல்லி கொம்புக்கு ஆசைப்பட்டு கொம்பை பிடிப்பாங்க. நீங்க எதுக்கு ஆசைப்பட்டு இந்த மானை பிடிக்க வந்தீங்க? பாருங்களேன், இந்த மாடு ஆண்மானா இருந்தா நீங்க சொன்ன மாதிரி கொம்பை கொண்டு போய் வீட்டுக்கு முன்னாடி மாட்டலாம். கம்பை செஞ்சவன முதல் சுருக்கி அடிக்கணும். 2000 ரூபாய்க்கு செஞ்சு கம்பை கோணிட்டாங்க. உங்களது மாதிரியே இருக்கும். உங்க கம்பு இப்படித்தான் இருக்குமா?
இல்லையா கேட்டாங்களா? இல்லையா சொல்றேன் நானு. ஏய்யா, கம்பு இப்படித்தான் இருக்குமான்றேன். என்னைய வளையுது ஒரு பக்கம், அங்கிட்டு போகுது இங்கிட்டு போகுது, அது அப்படியே ஆடுது. அதை நேர்படுத்தி வச்சிருக்கேன். எதை? கம்ப ஆ. இப்படி பிடிச்ச லவக்கு மாட்டேங்குது. சரி. காலை கொடுத்து ஏமாந்து விட்டேனே. சரிங்க. இங்க பாருங்களேன். சரி இருக்கட்டும். என்ன இருக்கட்டும்? மான தேடி வந்துட்டேங்கிறீங்க. வந்தாரை வரவேற்பது வந்தமிழ்நாடு. எதிரியா இருந்தாலும் வந்தவங்களை வாங்கன்னு சொல்றது. வாங்கன்னு சொல்லணும். அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் எத்தனையோ மக்கள் வந்து இங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எதுக்கு? என்ன எங்க வேணாலும் போலாம். ஆனா இப்போதைக்கு டெல்லி போயிடாதீங்க. ஏங்க? அடிச்சு சவுட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? நீட்டு தேர்வு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஓடுது. சரிங்களா? என்ன பண்றாங்களோ ஏது நடக்குதோ. சரி இருக்கட்டும். எது இருக்கட்டும்? இப்ப மான தேடி வந்தேங்கிறீங்களே. ஆமா. உங்க அப்பா பெயர்? அப்பா பேர் சடையன். ஓ சடையனி மவனா? சடையனி மவன். ஏப்பா நீ முதவே சொல்லக்கூடாது சடையனி மவனே. ஏனையா தெரியுமா எங்க அப்பாவை? அடடா உங்க அப்பா எனக்கு தெரியாமையா? அப்படியா? நல்ல மனுஷங்க. ஆமா. அள்ளி குடுக்கறதுல உங்க அப்பா மாதிரி வள்ளலுங்க எங்க அப்பா. எனக்கு தெரியும்ல. ஆமா. சரியா சொன்னேனா? சரியா சொன்னீங்க. இந்த டாஸ்மார் கடையில சுண்டல் விக்கிறவங்க. ஏய் பூஞ்சோலையில. ஐயா என் வள்ளல் சொல்லிவிட்டு கடைசியில சுண்டல் விக்கிறவரா? சுண்டல் அங்க ஒரு சடையாண்டி இருக்காரு. இங்க பாருங்க, சடையை விரிச்சு விட்டாருன்னு வச்சுங்களேன், இது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். சுத்தி விட்டாருன்னு வச்சுங்களேன், இருக்கிறதெல்லாம் வளைச்சிட்டு வந்துடும். உங்க அப்பா அம்மா அந்த அளவுக்கு சடை வளர்த்து, அந்த அளவுக்கு சடை வளர்த்து வச்சிருக்காரு. என்ன ஷாம்பு போடுறாரு? என்ன சடை அந்த அளவுக்கு? அவர் அதெல்லாம் போட மாட்டாருங்க. தேவையில்லை. பரவாயில்ல, பெரிய ஆளுங்க. உங்க அம்மா? எங்க அம்மா சடைச்சி. ஆச்சாடி. உங்க அப்பா சடையாண்டினா உங்க அம்மா சடைச்சி. அப்ப அவங்களுக்கு சடை பெரிய சடையால இருக்கு. அம்மா பேனு ரொம்ப வைக்குமே. எங்களுக்கு அதெல்லாம் வரவே வராதுங்க. பேன் வராது. ஆச்சாடி. இது ஒண்ணு முடிக்க அம்புட்டு பேன் வருது. அம்புட்டு முடிக்க உங்களுக்கு வருதுன்னா அது காரணம் இருக்குங்க. இருக்கட்டும். அம்மா உங்க பேரு? எனது பெயர் கந்தன். ஏன் உங்களுக்கு மட்டும் சடைய காண? இங்க நாள்ல என்ன பண்ணிருக்கேன், சடையை வச்சுக்க கூடாதுன்றதுக்காகத்தான் எங்க அப்பா அப்படி சொல்லியிருக்காரு. சடை அதனாலதான் அப்படி வச்சுக்கிட்டு இருக்கேன். சரி இருக்கணும், பரவாயில்ல. உங்க அண்ணன் தம்பி யாராவது இருக்கா? அண்ணன் ஒருவர், தம்பி ஒருவர். அண்ணன் யாரு? அண்ணன் தான் கணேசன். ஓ கணேசனா? ஆமா. தம்பி? தம்பி மணிகண்டே. ஏங்க உங்களை பார்த்தா ஏதோ சொந்தக்காரங்க மாதிரியே தெரியுதே. அப்படியா? சரிங்க. உங்க அப்பா பேர் என்னங்க? எங்க அப்பா யாருன்னு தெரியாதா? பேர் என்னங்க? எங்க ஆத்தாளு புருஷன். உங்க ஆத்தாவுக்கு? எங்க அப்பனுக்கு பொண்டாட்டி. உங்க அப்பா ஆத்தாளு புருஷன்ல. அப்படியா? அப்ப நீங்க? நம்பிராஜ் இருக்காருல்ல? ஆமா, அவர்தான் எங்க அப்பா. டேய் நம்பியா? எங்க அப்பா எங்கேயோ வட்டிக்கு வாங்கிருப்பியான் போல இருக்கே. எங்க அப்பன் பேரை சொன்னே முகமே மாறி. நம்பி மணியா? பக்கத்து வீட்டுக்காரன். சம்பளத்துக்கு வேலைக்கு வந்திருக்கேன். சம்பளத்துக்கு வந்திருக்கியா? நம்பிராஜ் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படியா? செத்து 3 வருஷம் ஆச்சு. நான் கூட பார்த்தேன், நேத்து கூட பார்த்தேன். அம்மா நேத்து பார்த்து ஒரு சுத்தில எடுத்து போக வேண்டியதானே? அட நீங்க வேற சுத்தில எடுக்கிறேன்னு சுதி கேட்க போறியா? எடுத்த உடனே ஓடிட்டாருங்க. ஆமா. சரி எங்க அம்மா நங்கை மோகினி. நங்கை மோகினியா? எங்க அத்தா. அட யார் தெரியுமா? தெரியலையா? யார் தெரியுமா? சத்தியமா தெரியல. எங்க அத்தையா? யாரு? நான் ஏன் தெரியுமா கம்பி எடுத்தேன் நானு? எதுக்கு? சும்மா. சரி சும்மா விளையாடுறதுக்கு சொல்லி விட்டு பாக்குறேன். இல்ல அப்புறம் நான் வந்து உங்களுக்கு மச்சுனன். ஓ மச்சுனன். அப்ப உங்க அப்பா அம்மா எங்க அப்பா அம்மா நெருங்கி சொந்தக்காரங்க. ஒண்ணுக்குள்ள ஒண்ணுங்க. அப்படியா? அப்ப எங்க ஆத்தா வந்து உங்க அப்பாவுக்கு என்ன வேணும்? தெரியலையா? தெரியலையா? தங்கச்சி முறை வருது. அப்போ உங்க அப்பா வந்து எனக்கு மாமா முறை. மாமா அத்தை நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அப்ப மானையா தேடி வந்தியே? போங்க. அப்புறம் அப்பல தேடி மானு நினைச்சீங்க. எனக்கு என்ன தெரியும்? உங்க தங்கச்சிங்க. ஏப்பா இதை முதவே சொல்லக்கூடாது. முதவே சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லாம போயிருக்குமா இல்லையா? அப்படியா? நல்ல வேலை. சரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா போச்சு. இல்லைன்னா அடி மூஞ்சி மொத்தம் உடைச்சிருப்பேன். என்னையா? வெள்ளிக்கிழமை நான் மாரியாத்தாளுக்கு விரதத்துல இருக்கேன். அப்படியா? யாரு கூடயும் சண்டைக்கு போக மாட்டேன். சனிக்கிழமை? சனிக்கிழமையும் சண்டைக்கு போக மாட்டேன். பெருமாளுக்கு விரதம். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சாடி கால பைரவருக்கு விரதம். அப்படியா? ஞாயிற்றுக்கிழமை போய் எலுமிச்சம்பழம் குத்திட்டு வருவேன். திங்கக்கிழமை சோமவார விரதம். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு விரதம். புதன்கிழமை சுக்கிர பகவானுக்கு விரதம்.